தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலிங் 2024 தான் இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கோம். கிட்டத்தட்ட ரேங்க் லிஸ்ட்னு பார்த்தா 1,97,000 பீப்புள்ஸ் வந்திருக்கு. ஒரு நல்ல ரேங்கிங் உள்ள காலேஜ் சீட் எடுக்கிறதுன்ற காம்படிஷன் தான். பட் நம்ம ஈஸியாக எடுக்கலாம். சின்ன சின்ன ட்ரிக்ஸ் பண்ணுறது மூலிமா, ஒரு சாய்ஸ் ஃபில்லிங், ஒரு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன், இந்த மாதிரி பண்ணுறது மூலிமா நம்ம நல்ல ஒரு சீட் எடுக்கலாம். ஃபஸ்ட் ரவுண்டில் வேக்கனான சீட்டு கூட நம்ம செகண்ட் ரவுண்ட் இந்த ஆப்ஷன் மூலிமா எடுக்கலாம். அதுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. இத்தனை காம்படிஷன்லேயே ஒரு நல்ல சாய்ஸ் ஃபில்லிங் கொடுத்து நம்ம சேனல்லே எல்லாத்துக்கும் சாய்ஸ் ஃபில்லிங் கொடுத்துருக்கோம். ப்ரைவேட் காலேஜ் தனியாக, கவர்மெண்ட் காலேஜ் தனியாக, எல்லாமே ஷார்ட்ஸில் கொடுத்துருக்கோம். வேணால் நம்ம சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள். சாய்ஸ் ஃபில்லிங் எடுத்து இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா டென்டேட்டிவ் கன்ஃபர்மேஷன் தான். நமக்கு டென்டேட்டிவ் கன்ஃபர்மேஷன் பண்ண 2 days தருவாங்க. அந்த 2 days முடிஞ்சதுக்கப்புறமா நமக்கு ஆப்ஷன் ஷோ ஆகும். அந்த ஆப்ஷன் தான் ஒரு சாய்ஸ் ஃபில்லிங் எக்ஸாம்பிளோட வீடியோ ஓடிட்டுருக்கோம். மொத்தம் 6 ஆப்ஷன்ஸ் இருக்கும். சாய்ஸ் ஃபில்லிங் எடுத்து இந்த ஆப்ஷன் கரெக்டாக கொடுக்குறத பொறுத்து நம்ம ஒரு நல்ல ஒரு காலேஜில் நல்ல ஒரு சீட் எடுக்கலாம். அதை எப்படின்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு TKS Vlogs. நம்ம சேனலுக்கு புதுசாக தான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு, லைக் பண்ணி, ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். தினமும் புது கண்டென்ட் நம்ம சேனலில் வந்துட்டு இருக்குது. ஒரு நல்ல சீட் இருக்குமா இன்ஜினியரிங் காலேஜ்னால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஏன்னா டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். அந்த டென்டேட்டிவ் கன்ஃபர்மேஷனோட 6 ஆப்ஷன்ஸ் வந்து மேலே வந்து ஷோ ஆகிட்டு இருக்கும். ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அக்செப்ட் அண்ட் ஜாயின், செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அக்செப்ட் அண்ட் அப்வோர்ட், தேர்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டிக்ளைன் அண்ட் அப்வோர்ட், ஃபோர்த் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டிக்ளைன் அண்ட் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட், ஃபிஃப்த் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டிக்ளைன் அண்ட் குவைட், சிக்ஸ்த் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அப்வோர்ட் அண்ட் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்டு. ஃபஸ்ட் ஆப்ஷன் கூட நம்ம போயிடலாம் வாங்க. ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அக்செப்ட் அண்ட் ஜாயின். அக்செப்ட் அண்ட் ஜாயினாக வேறு எதுவும் இல்லை. உங்களுக்கு வந்துருக்கு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்டில் என்ன காலேஜ்னு வந்திருக்கும். அந்த காலேஜ் ஜாயின் பண்ணிவிட்டு 5 daysக்குள்ளே போய் காலேஜில் ஃபீஸ் கட்டி ரிப்போர்ட் பண்ணுறது தான். அப்படி காலேஜுக்குள்ளே 5 daysல போய் ரிப்போர்ட் பண்ணிங்கன்னா அந்த சீட் வந்து வேக்கண்ட் ஆகிரும். வேறு யாருன்னா எடுத்துப்பாங்க. அப்புறம் நீங்கள் நெக்ஸ்ட் ரவுண்ட் தான் போகணும். அடுத்து செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அக்செப்ட் அண்ட் அப்வோர்ட். இந்த ஆப்ஷனில் வந்து நீங்கள் கொடுத்துருக்க சாய்ஸ் ஃபில்லிங்கில் எனக்கு ஒரு காலேஜ் கிடச்சிருக்கு, ஆனால் அந்த காலேஜுக்கு மேலே இருக்க காலேஜ்லாம் அந்த சாய்ஸ் ஃபில்லிங் எனக்கு வேணுன்றது தான் அக்செப்ட் அண்ட் அப்வோர்ட். இப்போது பக்கத்தில் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் கொடுத்துருப்பேன். அதில் 10th பார்த்தீங்கன்னா GCT கோயம்புத்தூர் இருக்குது, CSE டிபார்ட்மெண்ட்டு. இப்போ எனக்கு அது வேணும் அப்படின்னா அக்செப்ட் அண்ட் அப்வோர்ட்னு கொடுத்தோம்னா இப்போ மேலே இருக்கிறது அதுலேருந்து 10th 9, 8, 7, 6 அதில் எதுனா கிடைக்கும். அண்ட் அப்வோர்ட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் போய் TFC சென்ட்ரல் 25,000 கட்டுற மாதிரி வரும். ஃபஸ்ட் கிராஜுவேட்டாக தான் தேவையில்லை. சிம்பிளாக சொன்னோம்னா எனக்கு இதுவும் வேணும், மேலே இருக்கிறது எதுனா கிடைச்சாலும் ஓகே அப்படின்றது தான் அக்செப்ட் அண்ட் அப்வோர்ட் ஆப்ஷன். அடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆப்போசிட் டிக்ளைன் அண்ட் அப்வோர்ட் தான் தேர்ட் ஆப்ஷன். இது பார்த்தீங்கன்னா எனக்கு அது கிடைச்சிருக்க காலேஜ் தேவையே இல்லை, எனக்கு மேலே கிடைச்சா கொடுங்க அப்படின்றது தான் டிக்ளைன் அண்ட் அப்வோர்ட். இது டேரெக்டாக மேலே இருக்கிறது கிடைக்கலனா நெக்ஸ்ட் ரவுண்ட் தான் நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி வரும். ஃபோர்த் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டிக்ளைன் அண்ட் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட். எனக்கு கொடுத்துருக்க காலேஜ் வேணாம், நான் வந்து நெக்ஸ்ட் ரவுண்ட் மூவ் பண்ணிக்கிறேன், வேறு காலேஜ் எடுத்துருக்குன்றது தான் டிக்ளைன் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட் ஃபோர்த் ஆப்ஷன். இது மேக்ஸிமம் சாய்ஸ் ஃபில்லிங் தப்பாக பண்ணவங்க தான் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுப்பாங்க. பிகாஸ் அதனால தான் சொல்கிறது, சாய்ஸ் ஃபில்லிங் கரெக்டாக பண்ணோம், ஆர்டர் கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா கூட அதுக்கப்புறம் நம்ம எந்த ஆப்ஷனும் கொடுக்க முடியாது. ஸோ கவனமாக பண்ணுங்கள் சாய்ஸ் ஃபில்லிங், அதான் சொல்ல முடியும். அடுத்து ஃபிஃப்த் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அப்வோர்ட் ஆர் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்டு. இது என்னென்னா எனக்கு மேலே இருக்கிறது இருந்தால் கொடுங்க, இல்லை எனக்கு அப்படி மேலே சீட் அலாட் ஆனால் நான் நெக்ஸ்ட் ரவுண்ட் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது தான் அப்போ நான் நெக்ஸ்ட் ரவுண்ட். அடுத்து ஃபைனலாக லாஸ்ட்டு ஒரு ஆப்ஷன், அதாவது டிக்ளைன் அண்ட் குவிட். இந்த ஆப்ஷன் எதுக்குன்னா எனக்கு கவுன்சிலிங்கே வேணாம், நான் வெளியே போகிறேன் கவுன்சிலிங் விட்டுன்னு சொல்கிறது தான் இது. இது மேக்ஸிமம் எதனா நீட்டு கவுன்சிலிங் கொடுத்துருந்தா, இல்லை அக்ரி கவுன்சிலிங் கொடுத்துருந்தா இந்த மாதிரி பண்ணுவாங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா அடுத்து என்ன வீடியோ பண்ணாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம கண்டிப்பாக வீடியோ எடுத்து போடுவோம். அப்புறம் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் அடுத்தடுத்து வீடியோ பண்ணால் நம்ம மோட்டிவேட் பண்ணுவோம். நம்ம யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் வீடியோஸ் போட்டுன்னு வரோம் இன்ஜினியரிங்காக. நல்ல ஒரு சீட் எடுக்கிறதுக்கு, நல்ல ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் படிக்கிறதுக்கு நம்ம வீடியோவை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எடுக்கலாம். தேங்க்யூ.